நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் புகுந்த யானை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளை சேதப்படுத்தி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இந்த பிரச்சனையை அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக சந்தித்து வராங்க. அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானையை விரட்ட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருவதை நம்மளால பார்க்க முடியுது. ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா இது வரைக்கும்? விக்னேஷ், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட வீடுகளை இந்த புல்லட் யானை இடித்திருக்கிறது. பொதுமக்களுடைய தொடர் போராட்டத்தை அடுத்து 25க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் 2 கும்கி யானைகள் உதவியுடன் புல்லட் யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2 தினங்களாக புல்லட் யானை மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து அடர் வனப்பகுதிக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு எதிர்பாராத விதமாக யானை மீண்டும் குடியிருப்பு பகுதிக்கு வந்து தொடர்ச்சியாக 5 வீடுகளை இடித்து சேதப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே மக்கள் போராடும் பொழுது தொடர்ச்சியாக வீடுகளை இடிக்கக்கூடிய புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து முதுமலை பகுதிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை உறுதியளித்திருந்தது. ஆனால் தற்பொழுது யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கான நடவடிக்கை மட்டுமே வனத்துறை தரப்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டுவதால் அது வீடுகளை தாக்குவதை தடுக்க முடியாது எனவும், எனவே நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அதனை முதுமலை வனப்பகுதிக்குள் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.